இருக்கீங்க, எதுக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நீத்து அவசரப்படாத. உங்க 3 பேருக்கும் ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் gift தான் நாங்க எல்லாரும் தரப்போறோம். நீங்க 3 பேரும் எங்களோட நியூ ஃப்ரெண்ட்ஸ்ல, அதான் உங்க எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. ஹே, எல்லாரும் ரெடியா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு gift கொடுக்க எடுத்துட்டு வந்துடவா? டேய் ஜாக், என்னடா gift, என்னடா சர்ப்ரைஸ்? எனக்கு தெரியாம என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஷாருக், எப்ப பாரு முத்துப்பாட்டி நமக்கே gift வாங்கிட்டே இருக்காங்களே, அவங்களுக்கு வாங்கவே இல்லைல்ல, அதனால தான் நான் அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு சூப்பரா iPhone 14 Pro Max வாங்க சொல்லியிருக்கேன். 3 பேருமே செம்ம ஹாப்பி ஆக போறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நியூ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு gift கூட இது வரைக்கும் நம்ம பண்ணதே இல்லை. அதான் ஒரு சின்ன சர்ப்ரைஸாக பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுக்கலான்னு. வாவ், சூப்பர்ரா, வேற லெவல் தான். சரி சரி, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. 3 பேரும் சைடில் அப்படி இப்படி ஓரமாலாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. ஒன்றரை கண்ணுலலாம் 3 பேருமே கையை நீட்டுங்க. நான் ஒரு gift தருவேன், அதை என்னன்னு நீங்கள் அப்போ தான் நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ண, ஓகேவா? இது வேறையா? சரி சரி, என்ன கொடுப்பான்? என்ன இது டப்பா மாதிரி இருக்கு? டேய் ஜாக், இது என்னடா ஸ்வீட் டப்பாவா? ஸ்வீட் டப்பாவா? அட பாவிங்களா, உங்களுக்கு வேற கெஸ் பண்ண வேற எந்த பொருளுமே கிடைக்கலையா? சரி சரி, இப்போ உங்கள் கண்ணை திறந்து பாருங்க. ஹே வாவ் ஜாக், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி gift நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. எவ்வளோ அழகா இருக்கு. ஐபோன்லாம் நான் எவ்வளோ நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? ஹே, இந்த iPhone 14 Pro Max gift பண்ணது நான் ஒன்றும் இல்லை, அது எல்லாமே முத்துப்பாட்டி தான் உங்களுக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்க, நிறைய திங்ஸ் உங்களுக்காக கொடுக்க சொல்லி அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க வேலை விஷயமா. அவங்க வந்தோடனே நீங்கள் உங்களோட தேங்க்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்களா, சூப்பரான பெயிண்ட் பாட்டில்லாம் கொடுத்துருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் சூப்பராக இருக்குல்ல? வாவ், அமேசிங் கலர்ஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம எரேசர்ஸ், ஆளுக்கு ஒரு எரேசர் கொடுத்துருக்கீங்க, அதுவும் செட்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா இந்த மர்மைட் எரேசர். அப்புறம் நீட்டுக்கு சூப்பரா பேக்லாம் இருக்கு, கேர்லி எரேசரா இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நீட்டு, உன்னோட எரேசர்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு. எப்படி இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸாவே நீங்க செலக்ட் பண்றீங்க? ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. வாவ், எனக்கு பாரு ரோஸ் எல்லாம் இருக்கு. ஐ லவ் திஸ். பெயிண்டிங்கு கொடுத்தாச்சு. பெயிண்டிங் கொடுத்தா கலரிங் புக் கொடுக்கணும்ல, அதோட கடமையை நான் முடிச்சே ஆகணும். இங்கே பார்த்தீங்களா, காப்பி டு கலர், அந்த காப்பி பண்ணி கலர் பண்ணுறது தான். அங்கே அவங்களே கொடுத்துருவாங்க எல்லா இமேஜஸும். நீங்கள் அப்படியே கலர் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அழகாக கலர் பண்ணிக்கலாம். இந்தா நீட்டு, இது உனக்கு. இந்த சைட் பார்த்தீங்களா, பசில் புக்கு, செம்ம ஃபன் ஆக்டிவிட்டியாக இருக்கும். இங்கே நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, உனக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்சா. அப்புறம் ஆனாக்கும் இந்த கலரிங் புக் தான் சேமா. உண்மையிலே ஜாக், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த கலரிங் இவ்வளோ நிறைய இருக்கு. என் வீட்டில் நிறைய கலர்ஸ் இருக்கு. நான் டெய்லியும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டுறேன், ஓகேவா? ஹே ஜாக், என்ன நீயே வாங்கி தந்த மாதிரி சும்மா சீன் போட்டுட்டு இருக்கேன்? இது எல்லாமே முத்துப்பாட்டி தானே வாங்கி தந்தாங்க. இது எல்லாமே முத்துப்பாட்டி வாங்கி கொடுத்தது. நாங்கள் எல்லாமே வாங்கிட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறோம். உண்மையிலேயே முத்துப்பாட்டி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் நியூ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே எப்படி எங்களுக்குன்னு தனியாக வாங்கி கொடுக்குறாங்கல்ல. முத்துப்பாட்டி வேற லெவல். வெளியிலலாம் கூப்பிட்டு போகிறாங்க, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஐ லவ் முத்துப்பாட்டி. ஆமாம் ஆமாம், முத்துப்பாட்டிக்கு எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்காக தான் நாங்கள் ஊருக்கு போக தவிச்சிட்ருக்கோம். சரி, இங்கே பாருங்கள், உங்களுக்கு அது மட்டும் இல்லை, நிறைய குட்டி குட்டி கோக்கி ஐட்டம்ஸும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல நீத்து. இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் உனக்கு தான். அப்புறம் உனக்கு எல்சா, எனக்கு வேறு மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்களா, அழகாக இருக்கும், ஃபுல்லாக அனிமல் ஸ்டிக்கர். ஆனால் உனக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, எக்கச்சக்கமாக எல்லா அனிமல்ஸும் இருக்குது போல இருக்குது. இதில் செம்மையாக இருக்குல்ல? எனக்கே ஆர்வமாக இருக்குது. இது எங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்களேன். சரி சரி, சும்மா சொன்னேன். எல்சா, உனக்கு பாரு, வேறு லெவலான உனக்கு பிடிச்ச மாதிரி சீ அனிமல்ஸாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த ஸ்டிக்கர்ஸு. சீல இருக்கா அத்தனை அனிமல்ஸும் இந்த ஸ்டிக்கருக்குள்ளேயே வந்துச்சு போல இருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. உண்மையா கேட்டி, இது பாரு, இவங்க கொடுத்த திங்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு கடையே போட்டுடலாம் போல இருக்கு. அந்த மாதிரி நாங்கள் ஒரு கடைக்குள்ள நடுவில் 3 பேர் உட்காந்த மாதிரி அவ்வளோ திங்ஸ் நிரம்பி இருக்கு. ரொம்ப ஜாலியாக இருக்கு. என்னது இது? வாவ், சூப்பர்மேன். எனக்கு பிடிச்சது இது. எனக்கு தானே இது. ஆமாம் நீத்து, உனக்கு தானே சூப்பர்மேன் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது என்னன்னு சொல்லு. இது வேறு ஒன்றும் இல்லை, இது பென்சில் பாக்ஸ் தான். இது நீ இப்படி ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன வைக்கணுமோ எல்லா திங்ஸும் நீ வச்சுட்டு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இது செம்ம ஹேண்டியாக இருக்கும். நீ அப்படியே பாட்டில் மாதிரி சைடில் கூட வச்சுக்கலாம். ஹாய், ஜாலி ஜாலி. எனக்கு சூப்பர்மேன்னா ரொம்ப பிடிக்கும். ஜாலி. எல்சா, ஆனால் உங்களுக்கு வேறு மாதிரியான உங்களுக்கு சூப்பர் அல்டிமேட்டான பென்சில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, நீங்கள் அசந்துருவீங்க.
இது பென்சில் பாக்ஸா? அது மாதிரிலாம் ஒன்றும் தெரியலையே. இது பார்க்க வந்து ஒரு டாய் மாதிரி தான் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு இந்த டாய். பஸ் டாய் ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கு. எனக்கு பிடிச்ச பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. டாயா? அட ஏன்னா நீ வேற. இங்க பாரு, இது டபுள் டக்கர் பஸ் மாதிரி இருக்கா. ஓப்பன் பண்ணனே பாத்தியா? இப்போ நம்புறியா பென்சில் பாக்ஸ்னு? எவ்வளோ அழகா இருக்குல்ல. இது ஒன் சைடு மட்டும் இல்லை, ஸ்டெப்பு மாதிரி அழகா இருக்கு பாரு. கீழே கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்க பாரு, டேபிள்ஸ் கூட இருக்கு. மல்டிப்ளிகேஷன் சூப்பர் ஃபன்னா இருக்கும், ஜாலியா இருக்குல்ல. எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் முத்துப்பாட்டிட்ட ஒன்று கேட்டிருக்கேன், எனக்கு வேணும்னு. வாவ், ரொம்ப அழகா இருக்குல்ல. இங்க குட்டி குட்டி ஷார்ப்னஸ் கூட வச்சுக்கலாம் போல இருக்கு. எல்சானா, இங்கே ஷார்ப்னர்லாம் வைக்க தேவையே இல்லை. இங்கே பார்த்தீங்களா, இந்த பஸ் மாதிரி இருக்குல்ல, ரொம்ப அழகாக. இது விளையாடுறதுக்கு மட்டும் தேவையில்லை. இங்கே பார்த்தியா ஸ்டாப்னு போட்டிருக்குல்ல, இதை எப்படி ஓப்பன் பண்ணோன்னா இங்கே தான் ஷார்ப்னர் இருக்குது. இங்கே சீவிடலாம். சும்மா விளையாடாதீங்க கேட்டி அக்கா, எப்படி டஸ்ட் எடுப்பீங்க? அதெல்லாம் விளையாடல. இங்கே பாருங்க, இப்படி ஓப்பன் பண்ணால் டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். வாவ், ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பென்சில் பாக்ஸ். அழகா நம்ம வீல்ஸ் மாதிரி வச்சு சூப்பரா விளையாட கூட செய்யலாம் போல இருக்கு. எல்லா கிஃப்ட்டுமே சூப்பரா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். நம்ம முத்துப்பாட்டிக்காக ஏதாச்சும் ஸ்பெஷலா ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கலாம். ஓகேயா? எங்களுக்கு இந்த கிஃப்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இல்லைன்னா எங்களுக்கு இந்த கிஃப்ட்ஸே கிடைச்சிருக்காது. ஓகே சிட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.